ரொம்ப பேசப்பட்ட ஒருத்தர் நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணி அது பல்வேறு பேசுபொருளுக்கு உள்ளானுச்சு. பட் நான் அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதற்கப்புறம் என்ன நடந்தது? 2019, 17, 18 போராட்டம் தொடர்ந்து அந்த அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எழுதணும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து என்கொயரி கேட்டு அனுப்புனாங்க. இப்போ ஆளுங்கட்சி அதிமுக இருந்ததுனால அதையும் வேறு மாதிரியாக போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. we were going through a lot of trouble. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சண்டே ஐ ஹேப்பன் டு மீட் மிஸ்டர் பொன்ராஜ், அப்துல் கலாமோட சயின்டிஃபிக் அட்வைசர். அவர் ஒரு நாள் டிரைவிங் த கார் பாருங்க, நீ ரியலைஸ்ட் எது சார் வித்தியாசமாக பேசுகிறீங்க, வித்தியாசமாக இருக்கீங்க என்னாச்சுன்னு போது அவர் என் நியூஸை ரெக்கார்ட் பண்ணி ஒரு சேனலில் போட்டார். தென் சடன்லி த மீடியா பிக்டர் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எனக்கு ஒன்றும் ஓடலை. திடீர்னு உட்காந்துருக்குறேன், எல்லா பெரிய பெரிய சேனல்லாம் வராங்க, படம் எடுக்கிறாங்க. கட்சி 5 நாள் கழிச்சு போலீஸ் என்னை விரட்டி விட்டாங்க அந்த இடத்த விட்டு. அதை விடுங்க. அங்கே வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்சஸ் யூ ஃபேஸ்ட் அந்த சிஎம் செல்லில்? சமூக நீதி கிடைக்கும் தான் போனேன். நான் நம்பிக்கையாக போனேன். ஐ ஃபைல்டு மை ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் வித் கோர்ட் டாக்குமெண்ட்டு எல்லாமே. கலைஞர் டிவி. இட் வாஸ் வெரி ஷாக்கிங். தேர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். ஒரு 20 ஆஃபீஸர் நிற்கிறாங்க சார் கவர்மெண்ட்லேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அவ்வளோ நேரேட்டிவ் கொடுத்துக்கிறேன். எப்படி ஊழல் நடந்துச்சு, எவ்வளோ கேஷ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, என்ன இப்படி பிடிச்சாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன நியூஸ் வந்தது எல்லாம் போட்டுக்கிறேன். தென் ஐ couldn't go back. Will this crime go away? என்னால் திருப்பி போக முடியலன்றாலும் இவங்க சிரிக்கிறாங்க. நீங்கள் அந்த காலம் அந்த அமெரிக்கா மாதிரி சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் கிடையாது சார். அன்றைக்கி உங்களை கோர்ட்டில் விட்ரா பண்ண விட்டாங்க. யூ ஆர் த லூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் டு ஹியர் தட். முதல்வருக்கு தெரியல, அவருக்கு 1000 வேலை இருக்குது. ஒரு 50 லட்சம் தமிழ் மக்களுக்கு இப்போ என்னோட கதை தெரியும். அவங்களோட வருத்தத்தில் இருக்காங்க. இது எல்லாமே உண்மை, இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்றத இந்த பெட்டிஷன் மூலமாக அவங்க ஒத்துக்கிறாங்க. டிஜிபி ஆஃபீஸ் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இப்போ டிஜிபி ஆஃபீஸில் முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து அவங்க வெரிஃபை பண்ண பெட்டிஷன் போச்சு. அதில் ஒரு பொய் இருந்துச்சுன்னா அங்கேருந்து அப்படியே பீச் ரோட்லேருந்து நேராக புழல். சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சில மனிதர்களை பார்ப்போம். ரொம்ப பெரிய உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையினால இல்லை ஏதோ ஒரு ஏமாற்றப்பட்டு திடீர்னு ஒரு தாழ்வான நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த ஏமாற்றத்தினால அந்த நிகழ்வு நடந்திருக்கும். அப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரையை சேர்ந்த ஒருத்தர், அமெரிக்காவில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்த ஒருத்தர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், தமிழ்நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நோக்கத்தோடு இங்கே பட் இங்கே இருந்த கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஏமாற்றப்பட்டு தற்போது அந்த ஏமாற்றப்பட்டதற்காக நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேச போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே வைரலாக பேசப்பட்டவர். அவருடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது அதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக அவரை இணைந்திருக்கிறார் நம்மோடு திரு நவமணி அவர்கள். பேசலாம் அவரோடு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் பாபி. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த கேள்வி கேட்கும்போது இது ஒரு உபசரிப்பாக இருந்தாலும் பட் அதை கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு இதுவாக தான் இருக்குது. எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் சொன்னது மாதிரி ரொம்ப பேசப்பட்ட ஒருத்தர் நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணி அது பல்வேறு பேசுபொருளுக்கு உள்ளானுச்சு. பட் நான் அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதற்கப்புறம் என்ன நடந்தது? 2019, 17, 18 போராட்டம் தொடர்ந்து அந்த அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எழுதணும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து என்கொயரி கேட்டு அனுப்புனாங்க. இப்போ ஆளுங்கட்சி அதிமுக இருந்ததுனால அதையும் வேறு மாதிரியாக போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. we were going through a lot of trouble. இதில் கோர்ட்லேயும் போயிட்டு நான் அப்பியர் ஆனேன். the court subject I will 2019 writ petition 8011/2019 was my petition that I will address in few minutes later. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சண்டே ஐ ஹேப்பன் டு மீட் மிஸ்டர் பொன்ராஜ், அப்துல் கலாமோட சயின்டிஃபிக் அட்வைசர். அவர் ஒரு நாள் டிரைவிங் த கார் பாருங்க, நீ ரியலைஸ்ட் எது சார் வித்தியாசமாக பேசுகிறீங்க, வித்தியாசமாக இருக்கீங்க என்னாச்சுன்னு போது
அவர் என் நியூஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அவர் ஒரு சேனலில் போட்டார். தென் சடன்லி த மீடியா பிக்டப். ஜூனியர் விகடனில் ஃபோன் பண்ணி 3 ஃபுல் பேஜஸ் என்னோடய ஆர்டிக்கல் போட்டாங்க. அண்ட் திமுக சேனல் கலைஞர் டிவியில் ½ இன்டர்வியூ, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அப்படின்லாம் சொல்லி நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ஜூனியர் விகடனில் போட்ட ஆர்டிக்கலில் வந்து அவங்க சிவாஜி படம், ரஜினிகாந்த் சாரோட எனக்கு தெரியாது, சிவாஜி படம் எடுத்துகிட்டு அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இழந்துட்டார் அவர், அப்படியே நிஜ வாழ்க்கை சிவாஜின்னு போட்டாங்க. அது ரஜினி சார் கூட பாம்பேயில் ஷூட்டிங்கில் வாசித்துட்டு இவரை பார்க்கணுன்னு சொன்னாங்களாம். இங்கே கலைஞர் டிவியில் வந்து எதிர்கட்சி அப்போ நான் எல்லாத்தையுமே இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பக்காவாக சொன்னேன். ஏன்னா கோர்ட்டில் நான் சப்மிட் பண்ணேன், அதில் ஒன்றும் திருப்பி வேறு மாதிரியாக சொல்ல முடியாது. அப்போ தளபதி கரண்ட் அவர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து அந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, அதை 2 நாள் தொடர்ந்து போடுங்க, ப்ரைம் டைமிங்கில் போடும்போது அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சார் இதை போடணும்னு போனேன். ஆனால் அதுக்குள்ளே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து சார் என்ன சார் எதிர்கட்சிக்கு எதிர்க்க அப்படி பேசிட்டீங்க, எது வேணாலும் நடக்கும், ஊருக்கு போயிருங்கன்னு அந்த ரேஞ்சுக்கு தான். அவ்வளோ தட் வாஸ் அ த்ரெட் ரியலைஸ் லைக். பட் அதுக்கப்புறம் நான் கோர்ட்டு போயிட்டேன், கொரோனா வந்துருச்சு, பண்ண முடியல. 2021 they won. Then 2021 March, 2021 April, I think April they took over, and 21 May 7th. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏன்னா போகலை, அப்போயுமே கொரோனா தான் பீக்காக இருந்துச்சு, செக்ரட்டரியேட் ஃபுல்லி ஃபங்க்ஷனாக கூட இல்லை. ஒரு 3-4 months கழிச்சு ஐ வெண்ட் அண்ட் ஃபைல் மை பெட்டிஷன், ஹோப்பிங் தட் எல்லாமே எல்லாமே பார்த்துட்டாங்க, ஐ வில் கெட் அ ரீசனபிள் ஜஸ்டிஸ், சமூக நீதி கிடைக்கும் தான் போனேன். நான் நம்பிக்கையாக போனேன். ஐ ஃபைல்டு மை ஃபஸ்ட் பெட்டிஷன் வித் கோர்ட் டாக்குமெண்ட்டு எல்லாமே, கலைஞர் டிவி. இட் வாஸ் வெரி ஷாக்கிங், there was no response. பட் ஏதோ பிஸியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐ யூஸ்ட் டு கோ எவ்ரி now and then. Then I tried to reach out the Anna Arivalayam, the TMK headquarters, even Kalangir TV office. Doors were closed. It wasn't open, like, unless otherwise, I don't know, like, I was straightforwardly approaching, showing them documents, but no one was interested. யாருக்குமே அந்தளவுக்கு ஆர்வமாக அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறதுக்கோ ஒரு. பட் சிஎம் செல் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா பெட்டிஷன் கொடுத்துக்கிறேன், அவங்க பார்த்துட்டு இது உண்மை தான், இவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், என்ன பண்ணலான்னு கேட்கணும். அது அறிவாலயம் கலைஞர் டிவி ஆஃபீஸ்லாம் விடுங்க, அது வந்து மோர் லைக் a political party and a media. But CM office cannot behave like that now. So I kept on going. No response whatsoever. But probably I'm not 100% convinced yet. அங்கே வந்து வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்சஸ் யூ ஃபேஸ்டு சார் அந்த சிஎம் செல்லில் போகும்போது? நான் நார்மலாக என்ன பண்ணாங்க சார், ஃபஸ்ட் டைம் வந்து நான் போய் பெட்டிஷன் கொடுத்த உடனே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தாங்க. அப்புறம் வெளியே பேசினாங்க. அப்புறம் அடுத்த நாள் வர சொன்னாங்க. அடுத்த நாள் போனேன். சிஎம் செல்லோட சீஃப் மிஸ்டர் ராம் பிரதீபன் இஸ் அ ஒண்டர்ஃபுல் நைஸ் பர்சன். டில் டேட் ஐ ரியலி அட்மயர் அண்ட் அப்ரிஷியேட் ஹிம். அப்புறம் கூப்பிட்டுலாம் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, திஸ் cannot be numbered. இந்த பெட்டிஷனுக்கு நம்பர் கொடுக்க முடியாது. பிகாஸ் கரண்ட் மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர், கரண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா we will send it to பப்ளிக் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், பப்ளிக் எஸ்சி டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், அதுக்கு அனுப்பிடுவோம். பட் இட்ஸ் லைக் எ பிளாக் ஹோல். அதுலேருந்து ரெஸ்பான்ஸு அதுவாக வந்தால் தான் உண்டு அப்படின்னாங்க. எனக்கு அது புரியல. நம்பர் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னு விட்டுட்டேன். 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் வரல. பட் ஐ யூஸ் டு கோ ஆஸ்டம், பார்ப்பாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க, இப்படி உள்ளே போய் மீட்டிங் நடக்கும். அப்புறம் ஏதாச்சும் இன்னொரு பெட்டிஷன். ஏன்னா இதுக்கடையில் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில், கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, யூ ஆர் கோயிங் டவுன், ஐம் நாட் கெட்டிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். யார் முதலீடு பண்ணுவா? அடுத்து புது தொழில் பண்ணாலும் எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஐம் ஜஸ்ட் கீப் கோயிங் டவுன். தேங்க் காட் ஃபார் மை ஹெல்த். ஸோ இதுக்கு நடுவிலையும் போயிட்டு வருவேன். ஒரு 1.5 வருஷம் கழித்து SBCID, ஸ்பெஷல் பிரான்ச் CID ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க திடீர்னு. அந்த சிஎம் செல் ஒரிஜினல் பெட்டிஷன் கொடுத்தாங்கள, அதை வந்து செல்ஃபோனில் காமிச்சாங்க. வி ஹவ் கம் டு இன்வெஸ்டிகேட் அபவுட் திஸ் சார் அப்படின்னேன். அப்போ வீட்டில் ஆக்சுவலாக சுகம் இல்லை, வீட்டில் உள்ளவங்களுக்கு. சரி
இங்கே வச்சு பேச வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் சார் K4க்குன்னு. இல்லை நாங்கள் ஸ்டேஷனில் வச்சு பேச மாட்டோம். அது ஒரு ஏதோ அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட்ஸ் லைக் எல்லாருக்கும் க்யூரியாசிட்டி இருக்கும், நாங்கள் வந்தோம்னாலே க்யூரியாசிட்டி இருக்கும், நீங்கள் பார்க்குக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. டவர் பார்க்குக்கு ஒரு 2-3 நாள் போய் டாக்குமெண்ட் காமிக்க எல்லாம் பண்ணி முடித்தோம். அவங்க என்னோடய அசிஸ்டண்ட் அவங்க ஷாலினி மேடம் பேப்பர் கேட்டாங்க, அவங்க பேப்பர்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். எல்லாமே பார்க்க நடந்தது. பட் தேவர் வெரி நைஸ் பீப்புள். 3 ஆஃபீஸர்ஸ் வந்து மாற்றி கேள்விகள் கேட்டு எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. தே கேவ் சம் ஹோப். நீங்கள் வந்து நம்பர் ஆகலை உங்கள் பெட்டிஷன் ஓகே, ஆனால் எங்களுக்கு வந்திருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஃபைல் போட்டு கட்டியிருப்பாங்க சார். நம்பர் இல்லாமல் நாங்கள் ட்ராக் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்திருக்கு, நாங்கள் அந்த ஃபைலுக்கு தான் ரிப்ளை எழுதணும். வி வில் சென்ட் அ கரெக்ட் ரிப்ளை. எஸ் யூ ஆர் தி பர்சன், யூ ஆர் ஸ்டில் அலைவ், யூ ஆர் ஸ்டில் ஹியர், நீங்கள் இருக்கிறீங்க, வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் ஏன்னா சிஎம் ஒரு வேளை கூப்பிட்டு விட்டாருன்னா அவங்கள அவர் இல்லாத ஆளை எப்படி கூப்பிட்டு வர முடியும். இது மாதிரி இந்த உண்மைத்தன்மை அறிய அப்படின்னு அழகாக தமிழில் சொன்னார். த ஜென்யூனிட்டி ஆஃப் தி பெட்டிஷன், உண்மைத்தன்மை அறிய வந்திருக்கிறோம்னு. சரி, அப்போ கூட நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன சொன்னேன் சார், நான் கோர்ட்டுக்கு போகலான்ட்டு இருந்தேன் சிஎம் செல் பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் கேட்டு. இப்போ நீங்கள் வந்துருக்குறீங்களே இத்தனை வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு, இப்போ நான் கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் அவர் விசாரிச்சுட்டு வந்தோம், அப்போ இன்னொரு 6 மாதம் டைம் வாங்கிடுவீங்களே, என்ன சார்? இல்லை தப்பாக நினைக்காதீங்க, அப்படிலாம் கோர்ட்டுக்கு போவேண்ணா ஒரு 2-3 வீக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் ஆச்சு. 8 மாதம் 10 மாதம் கூட இருக்கும், இன்னும் வரல. இதுக்கடையில் எத்தனையோ தடவை மறுபடியும் போக வர அப்புறம் இன்னொரு பெட்டிஷன், இந்த பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் கேட்டு அவங்ககிட்டே ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அதை நம்பர் பண்ணிட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அது நம்பர் பண்ணதுன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக், அதில் ஒரு சின்ன ப்ரொசீஜரல் மிஸ்டேக்கில் நம்பர் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை எனக்கு SMS வந்துருச்சு, நான் அதை அட்டாச் பண்ணேன். இப்போ லேட்லி இப்போ இந்த மீடியா அட்டென்ஷன் வந்த பிறகு நேற்றுக்கு இன்றைக்கெல்லாம் போய் இன்னொரு புது பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதை நான் சொல்கிறேன், ஐ வில் அட்ரஸ் தட். பட் இட் இஸ் ஆன் தி ப்ராசஸ் 3 வருஷம் ஆச்சு. அண்ட் இட்ஸ் வெரி கிளியர்லி ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. இதை நான் நேற்று கூட அந்த மேடத்தை சொன்னேன், பெட்டிஷன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு. என்ன பண்ணுறது, நிராகரிக்கப்பட்டதுன்னா இப்போ கலைஞர் டிவியில் சொன்னது பொய் ஆயிரும். ப்ராசஸ் பண்ணுறேன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்னு தெரில. எனிவே, ஸோ இட் இஸ் அட் தட் ஸ்டேஜ் நவ். தேர் இஸ் நத்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ இப்போது இந்த விஷயம் இப்போ இது போயிட்டுருக்கும்போது நீங்கள் அடுத்து இதை பற்றியும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம், இப்போது ரீசெண்டாக பேசும்போது நீங்கள் வைரலாக ஆனதுக்கப்புறம் உங்களை பற்றின ஒரு கேள்வி முன்னாள் அமைச்சர் செல்லூர் அவர்களுக்கு போணுச்சு. பட் அவர் யாருன்னே தெரியாதது போல் அவர் காட்டிக்கிட்டாரு, உங்களுடைய பேரை கூட அந்த இதில் சொல்லலை அப்படின்ற போது அதுக்கு உங்களுடைய ரீப்ளை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இட்ஸ் அகெயின் அ குட் கொஷின் மிஸ்டர் கோபி, இட்ஸ் அ நைஸ் கொஷின். அதாவது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் ஓடலை. திடீர்னு உட்காந்துக்கிறேன், எல்லா பெரிய சேனல்லாம் வராங்க, படம் எடுக்கிறாங்க. கட்சி 5 நாள் கழிச்சு போலீஸ் என்னை விரட்டி விட்டாங்க அந்த இடத்த விட்டு. அதை விடுங்க. Genuinely speaking, no, though the ex-minister, Mr. Sellur K. Raj is my opponent, I appreciate the fact that he came out public. அவர் இக்னோர் பண்ணிட்டு போயிருந்துக்கலாம். அழகாக வந்து மதுரையில் என் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு ப்ரெஸ்லையும் ஹீ ஸ்போக். ஓகே, எனக்கு வந்து டிவி சேனல்லாம் இன்றைக்கி செல்லூர் ராஜு அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு, யூ ஷுட் ஆல்சோ கவுண்டர். அங்கே வந்து 100 மைக்கை வச்சுட்டு நிற்கிறாங்க கேமராவோட, அடி ரெடி அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அட்ரஸ் பண்ணுறேன். பட் அவர் மிஸ்டர் ராஜு இல்லை, ஹீ ஸ்போக் வெரி இன் அ பொலிட்டிக்கலி கரெக்ட் வே. என் பேரை கூட சொல்லலை, அந்த கம்ப்ளைண்ட்லேயும் என் பேரை மென்ஷன் பண்ணல. அதாவது 7-8 மீடியாவை தந்தி டிவி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் என்னை சேர்த்துருக்குறாங்க. இன்டர்வியூவில் என்னை பார்க்கக்கூட இல்லை, பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறார். கலைஞர் டிவியில் 2019 வந்தப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே, இவருக்கு அரசியல் பின்புலம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பொலைட்டாக, வெரி நைஸ்லி, ப்ராபப்ளி செல்லூர் ராஜு the why I appreciate, அவர் கஷ்டப்படுறாரு, ஏதோ மிஸ்டேக் நடந்து போச்சு, அதை வந்து அவர் ஒத்துக்கிற மாதிரி தான் அவரோட பாடி லாங்குவேஜ். இது என்ன நடந்துச்சுன்னு அதிகாரிகளை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு ஒரு ஆன்சர். அதே மாதிரி அவரோட பார்ட்டி சீஃப் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் நான் இந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
He even remembered the first person who the President Abdul Kalam scientific advisor ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் அப்படின்னு அட்மிட் பண்ணிக்கிறார். ஸோ he remembered all that, he knew all that. பட் ஐ வில் டெல் யூ வாட், அவர் ஒருத்தர் தான் வந்து பப்ளிக்காக வந்து அதை அட்ரஸ் பண்ணது. அதில் வந்து நான் அது பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அவர் அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதனால் அன்றைக்கி வந்து மீடியாவும் ஒரு மாதிரி இல்லை ஒன்றுமே சொல்லையே சார் உங்களை பற்றி, ஆல்மோஸ்ட் கில்ட் அட்மிட்டட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். நடந்திருக்கலாம், அதிகாரிகளை கேட்டால் தான் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு. ஸோ இட் லெஃப்ட் அவுட் தட் மேனர். ஐ அப்ரிஷியேட் தட். மீண்டுமா வந்து என்னை வந்து கட்டினப்படி திட்டிருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இப்போ தப்பாக பேசிக்கலாம், எதுவுமே சொல்லாமல் அது பெயின் இருக்குது, தெர் இஸ் சம் பெயின், அதனால தான் அவர் இப்படி இருக்கிறாரு, அதை அப்படி அந்த வலியை உணர்ந்து பேசினாரா, எதுக்காக என்ன பண்ணான்னு தெரில. பட் எஸ், ஐ மீன் தட் ஹேப்பன்ட் இன் அ வே யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் அதை. ஏன்னா இத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, ஒருத்தரும் வரலையே சார் அதை பற்றி பேசுகிறதுக்கு. அதுமாரி அண்ணா நகர் என்ன ரொம்ப தூரமாக, இங்கேயே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே பீப்புள், nobody came, nobody even addressed that issue. But it was a good thing, I appreciate that. இல்லை இதில் பர்டிகுலர்லி இப்போது இந்த விஷயம் வந்து ஏதோ இப்போ நீங்கள் சொன்னது போல தான் அந்த ஆன்சர், அவர் சொன்ன ஆன்சர் அப்படிங்கிறது மீண்டும் பேசுபொருள் ஆகாத அளவுக்கு இருந்தது. அப்படின்ற போது அப்போது அது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிவுறுத்தலின்படியும் அவரும் மென்ஷன் பண்ணுறாரு, இப்போ உங்களுக்கும் அந்த தாட் இருக்கும்போது இது நம்மளுடைய அரசியல் பயணத்தில் இது ஒரு பெரிய இதுவாக இருந்துடக்கூடாது, பிரச்சனையாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் இதோட இதோட முடிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களை மறுபடியும் அகைன் ரீச் பண்ணுறதுக்கோ, உங்களுக்கு தேவையானதை பண்ணுறதுக்கோ, இல்லை அவர் சொன்னது போல் தப்பு நடந்திருக்கலாம், அதை பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்கிற வகையில் அவங்க மேற்கொண்டு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையா உங்களை வந்து பார்க்குறதுக்கோ இது பண்ணுறது? யாருமே என்னை வந்து அவங்க சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணவோ, என்ன நடந்துச்சுன்னு கேட்கவோ இது வரைக்கும் யாரும் அப்படி வரல. ஐ மீன் ஐ டோன்ட் நோ, லைக் இது வரைக்கும் வரல. பட் த திங் இஸ் நவ் அவங்க வந்து இது ஒரு இஷ்யூ நடந்ததுன்னு அட்ரஸ் பண்ணது. ஏன்னா இவர் இன்றைக்கி வந்து எக்ஸ் மினிஸ்டராக இருந்தால் கூட அவர் முன்னாடி ஒரு 100 கேமரா நிற்குது செல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில். நான் கூட யோசித்தேன், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் ஸ்டேஷன்லேருந்து நம்மளை இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு 1-2 பேர் என்ன சொன்னாங்க, என்கொயரி கூப்பிட்டாங்கன்னா சொல்லுங்கள் சார், அவர் மாதிரியே உங்களுக்கும் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த பிறகு வி வில் ஆஸ்க் யூ தி கொஸ்டின், அப்ராப்ரியேட் கொஸ்டின்ஸுன்னு. கூடவே இல்லை. செல்லூர் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எனக்கு இது வரைக்கும் கூப்பிடவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இதை அடுத்து இஷ்யூவாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டாங்களா என்னன்னு தெரில. பட் அது சம்மந்தமாக எனக்கு யாரும் ரீச் அவுட் பண்ணல. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பக்கம் நம்பி இருக்கிறது தற்போதைய கவர்மெண்ட்டை தான். ஸோ அப்படி நம்பி இருக்கும் பொழுது இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பக்கம் ஆல்ரெடி அப்போசிஷனில் இருந்தப்போ டிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற வகையில், அண்டு உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இப்போது சபரீஷன் இது மாதிரி அவர்களெல்லாம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், நினச்சா ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அவங்களால பண்ண முடியும் பட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ளூடிங் நீங்கள் சொன்ன இந்த தகவல்கள் பேஸ் பண்ணி மையப்படுத்தினாங்க? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து Mr. Gopi, there are two things. It's just not the government can give me a solution. That very much the court also, the judicial system can also take it up. 2019 வந்து I appeared at the High Court as a 14 person. 14 person வந்து நீங்கள் you argue your own case. Like, there is a procedure to appear on your behalf as you are the advocate of yourself. So it was a 3-month struggle. நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு சாதாரண கீழ்கோர்ட்லேயே ரொம்ப கஷ்டம். ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் 14% போகிறதா இருந்தால் ஒரு நாள் டோக்கன் வாங்கி போடுறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. அப்புறம் அந்த ஃபைலிங் செக்ஷனில் த்ரூ பண்ணி அப்புறம் உங்கள் கேஸ் நம்பர் ஆகி நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணணும். அந்த பெரிய ஹை ரைஸ்டு ரூஃப், அது சினிமாவில் வர மாதிரியே தான் இருக்கும். And there will be, tens, 30-40 lawyers, out there, like very little public other than advocates. So I argued my case. It came up to in front of Lordship Justice Krishna Kumar. So Lordship allowed me to present my case for 20-25 minutes in the morning. Then he asked me to come in the afternoon. Afternoon I went again. Afternoon, Assistant Advocate General Arvind Pandian appeared.
அவர் பின்னாடி ஒரு 10 லாயரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு. இந்த ஜெய்பீம் மூவி மாதிரியே தான் நான் தனியாக நின்று பேசினுக்கிறேன். தென் ஜஸ்டிஸ் டோல் மீ டு ஃபைனலி to withdraw my petition. I will allow you to withdraw the current petition, but come back to my court with 2 petitions. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் there is a clear cut established tender corruption, so it should go to the criminal bench. And இந்த சாஃப்ட்வேர் போட்டதுனால ஏற்கனவே 4 கோடி 8 கோடி ஆனது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க 3 இயர்ஸ் ரன் ஆனதில். ஸோ 1500 crores கலெக்டிவாக தமிழ்நாடு ஒர்க்கிங் கம்யூனிட்டிக்கு லாஸ். இந்த சாஃப்ட்வேர் போட்டிருந்தா இதே மாதிரி 1500 கோடி லாபமாக இருக்கிறத 3000 கோடி லாபமாக இருக்கும். பட் அது இப்போ இந்த சாஃப்ட்வேர் எடுத்துனா. ஸோ தட் இஸ் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், PIL. தட் வில் கோ டு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச். ஸோ இதை 2 பெட்டிஷனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல்லி கேவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஐ ஆல்சோ வித்ட்ரூ. அதுக்கப்புறம் கொரோனா கோவிட் அண்ட் ஸ்டார்டட் ஹிட்டிங். ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் டவுன் வெரி டீப். நீங்கள் ஒரு பெட்டிஷன் 14% எழுதுறதுக்குள்ளேயே வேறு லெவல். அது ரொம்ப கஷ்டம். ஒரு 6 ட்ரிப்பு ஃபைலிங் ஸ்டேஷனில் எனக்கு கரெக்ட் பண்ணி தான் நான் உள்ளே போனேன். ஸோ ஃபார் மீ டு கன்வெர்ட் 2 petitions and all that, it became like too much. And then corona, they all went into online hearing. அதில் வந்து 14% வந்து ஆல்மோஸ்ட் 0 chances. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆரம்பித்த பிறகு, இந்த பெட்டிஷன் கொடுத்த பிறகு, ஆப்வியஸ்லி ஐ ஹோப்ட் கொரோனா முடிஞ்ச உடனே இதில் சொல்யூஷன்னா கோர்ட்டுக்கு நான் அதனால தான் திருப்பி போக முடியல. ஆனால் if any of the lordships or justice listening, I really don't know how to address that, because now I put out a petition with narrating 35 pages of what happened as a corruption. Then it is recorded. It's a public document, WP 8011/2019. Just because I'm unable to go back, will this corruption go away? Will this crime go away? Especially I'm victimized. I lost hundreds of crores. ஸோ அங்கே தான் எனக்கு ஜுடிஷியல் சிஸ்டத்தோட இது புரியலை. ஓகே, எல்லோரும் இப்போ வந்து 2-3 ஒடி கால் த சீனியர் லாயர்ஸ் வந்து தேர் ஆல்மோஸ்ட் லாஃபிங் அட் மீ. உங்களை வந்து வித்ட்ரான்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிட்டாங்க. நான் கேட்டேன், அந்த கோர்ட்டில் அந்த சிசிடிவி சார் நான் வித்ட்ராயிங் பெட்டிஷன் நான் அன்றைக்கி ப்ரொசீஜர் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா என்னோடய கேஸில் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீ வித்ட்ரோ, நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு தான் வருது இல்லையா. நான் அப்போ சிசிடிவி இந்த டைப்பிங்லாம் அந்த என்ன பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு என்ன சார் தெரியும். இப்போ லாயர் ஐ வுட் ரிட்டன் வாட் ஜட்ஜ் செட், அண்ட் தென் பிகாஸ் த லார்ட்ஷிப் செட் ஆஸ்க் மீ டு கம் பேக் வித் 2 petition, ஐ எம் வித்ட்ராயிங் த கரண்ட் பெட்டிஷன் எழுதியிருப்பேன். நீங்கள் அங்கே பேசி முடித்தோடனே எனக்கு பெரிய ரிலீஃப், ஏதோ ஒரு பெரிய 100 மீட்டர் ரோஸ் ஒலிம்பிக்கில் முடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அந்த கிளர்க் வந்து கேட்குறாங்க, okay, this is something I hope someone from the High Court listened to this, right? I am withdrawing this petition. I was nervous also. எஸ்பெஷலி ஒரு 20 ஆஃபீஸர் நிற்கிறாங்க சார் கவர்மெண்ட்லேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அவ்வளோ நேரேட்டிவ் கொடுத்துக்கிறேன். எப்படி ஊழல் நடந்துச்சு, எவ்வளோ கேஷ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, என்ன இப்படி பிடிச்சாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன நியூஸ் வந்தது, எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ தென் ஐ couldn't go back. Will this crime go away? Is that our system? நான் என்னால் திருப்பி போக முடியலன்றாங்க. இவங்க சிரிக்கிறாங்க. அப்படி தான் அவங்களுக்கு வந்து சார் இந்த சிசிடிவி அந்த டைப்பு இதெல்லாம் வெறும் இன்னும் அமெரிக்காவிலே இருக்கிறாரு, நீங்கள் வந்து அந்த காலம் அந்த அமெரிக்கா மாதிரி சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் கிடையாது சார், அன்றைக்கி உங்களை கோர்ட்டில் வித்ட்ரா பண்ண விட்டாங்க, யூ ஆர் த லூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் டு ஹியர் தட், வெரி பெயின்ஃபுல். ஏன்னா 3 மாதம் எப்படி கஷ்டப்பட்டு நான் கோர்ட்டுக்குள்ளே போனேன், அந்த கேஸ் ஆர்கியூ பண்ணேன் அப்படின்றது வந்து எனக்கு தான் தெரியும். கோய் சிட்டிங் தேர் சார், 10வது கேஸ் லிஸ்டடு. ஃபஸ்ட்டு 9 கேஸில் 1 மினிட்டில் முடிச்சிட்டாரு. கடன்னு ஏதோ பண்ணுறாங்க, முடிச்சிட்டாங்க. 9 அவுட்டு. நவமணிக்கம் கூப்பிட்றாங்க, முன்னாடி போய் நிற்கிறேன் நான் சுட்ட போட்டு. அப்புறம் அது மேலே ஏறி நில்லுங்கன்னாங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. ஒரு 2 minutes ஆச்சு நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனால் பேச ஆரம்பித்த பிறகு லார்ட்ஷிப் வாஸ் லிசனிங் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஈ கெப்ட் அ ஸ்மைல் ஆன் ஹிஸ் ஃபேஸ், லைக் வெரி என்கரேஜிங், கீப் டாக்கிங். நான் நின்ன பிறகு தான் பாஸ் ஓவர் அப்படின்னு சொன்னாங்க. மத்தியானம் சீனியர் லாயர் வருவார்னு. ஸோ தேட் இஸ் மை பிக் கொஸ்டின். சரி, அதை அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஐ வெண்ட் அண்ட் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் அ மந்த் இன் த ஹை கோர்ட். பட் 14% அது இது எல்லாமே ப்ரொசீஜரை மாற்றிட்டு I couldn't get that, and my financial situation also very, very bad. So I'm planning to go back to the court. So there is a court is always there.
ஸோ இட் இஸ் மை ஃபால்ட் தட் ஐ பிலீவ் திஸ் கவர்மெண்ட் சிஸ்டம் வில் டூ சம் ரிலீஃப். ஓகே, நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் மீடியாக்கள் மூலமாக வெளியில் தெரிய வந்திருக்கிறீங்க. இது போக நீங்கள் அந்த மீடியாக்கள் மூலமாகவே சொன்ன விஷயம், பர்சனலி நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளில் இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ இவ்வளோ விஷயமும் வெளியில் வந்திருக்கும்போது இது எதுவும் இன்னமும் முதல்வர் கவனத்துக்கு போய் சேரலைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சேர்க்கப்படலைன்னு நினைக்கிறீங்க? முதல்வர் கவனத்துக்கு சேரலைன்னு தான் சார் நினைக்கிறேன். அதான் நான் இந்த பெட்டிஷன் நேற்றுக்கு போயிட்டு இன்றைக்கி போனல, இதை மட்டும் நீங்கள் கேளுங்க. இந்த பெட்டிஷனில் என்ன எழுதியிருக்கிறேன்னா, இது மாதிரி 3 வருஷமாக நான் வந்து போகிறேன், இங்கே இவ்வளோ லாஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் எனக்கு ரெக்கார்டை பார்த்தாலே தெரியும்ல, வின்அவுட் ரெஜிஸ்டர் பார்த்தாலே யூ கேன் கவுண்ட். முதல்வர்கிட்ட இன்னொரு பெட்டிஷன் கொடுக்குறேன், 3 வருஷம் வந்துட்டு போகிறேன், இந்த பெட்டிஷன் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பீங்க, ஒன்றும் உண்டு இல்லை, நிராகரிக்கிறோம், இல்லைன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம், ஒன்றுமே இல்லை. ஸோ நான் போய் இப்போ ஒன்றும் வழி இல்லாமல் நான் டவர் பார்க் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்தேன். மீடியாக்கள் பார்த்து இதை பார்த்து 50 லட்சம் தமிழர்கள் மேலே அதை பார்த்து இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்னை போக சொல்லிட்டாங்க, அங்கே உட்காரக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் நான் என்னோடய ஃபைனான்ஷியல் பிரச்சனை எதுவுமே சொல்யூஷன் வரல. ஆப்வியஸ்லி இந்த மீடியாவில் வந்து யாருக்குமே நம்பர் போடலை, நம்ம யார்ட்டையுமே எந்த உதவியும் கேட்கல, அப்படின்னு தான் போச்சு எல்லாமே. நம்ம எல்லா மீடியாட்டையும் சொன்னது முதலமைச்சரோட அட்டென்ஷன் இருந்தால் போதும், அவர் ஒரு தடவை இன்னும் வரலை. இந்த பெட்டிஷனில் 1.5 பக்கம் அவ்வளோதான் எழுதியிருக்கிறேன், இன்னும் வரல. அதனால் நான் மதுரையிலேருந்து நடைப்பயணமாக சென்னை வரப்போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு நாள் வந்து அதுதான் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஓகே, ஸோ மதுரையிலேருந்து நடைப்பயணமாக சென்னை வரப்போகிறேன். இதுக்கு டிஜிபி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், நீங்கள் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் க்ராஸ் பண்ணுறதுனால நீங்கள் டிஜிபி நாலேஜ் கொண்டு போயிருங்க, தே மே ஹாவ் டு கிவ் யூ பெர்மிஷன், மேபி நாட், உறுதியாக தெரில, நீங்கள் அவங்க நாலேஜை கொண்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே மறுபடியும் சிஎம்சிலுக்கே போய் இந்த பெட்டிஷனை கொடுக்குறேன். இது நான் நடந்து வந்தால் ஒரு வேளை 30 நாளில் மறுபடியும் முதல்வரோட கவனத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் போட்டு டிஜிபி ஆஃபீஸ்க்கு எனக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு இதை அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க இதை அனுப்பிவிட்டு நம்பர் பண்ணிக்கிறாங்க. கேன் யூ பிலீவ் தட்? அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க இது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகப்படவில்லை. அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம மாதிரிலேருந்து நடந்து வாங்க. திஸ் இஸ் ஷாக்கிங். இந்த நம்பர். ஸோ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நீதி கேட்டு அவரோட எவ்வளோ முடியுதோ அந்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே அதுக்கான ப்ராசஸை நம்ம ஆரம்பிக்கணுன்ற ஒரு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரல. 6604969 they have given the number today. நீங்கள் போய் டிஜிபி ஆஃபீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மதுரையில் காந்தி மண்டபத்திலேருந்து நடந்து வாங்க, வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ இது எனக்கு புரியல. அப்போ முதல்வருக்கு நீங்கள் கேட்ட கேள்வி முதல்வருக்கு இன்னும் தெரியல, இவங்களே ஒத்துக்கிறாங்க, முதல்வருக்கு தெரியலை. ஒருவேளை நீங்கள் முதல்வர் அலுவலகத்திலே சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் நடந்து வாங்க மதுரையிலேருந்து, அவர் ஏதாச்சும் மீடியா மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்குவார். திஸ் இஸ் தி ஆன்சர் லிட்ரலி. அவங்க அதை சொல்லலை, ஆனால் எனக்கு நம்பர் கொடுத்து டிஜிபி ஆஃபீஸுக்கு போகலான்னு நம்பர் கொடுத்தேன். இப்போ டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு இன்றைக்கி ஃபோன் வரல, இன்றைக்கி வரைக்கும். இப்போ கூட ஃபோன் ஆனில் தான் வச்சுருக்கிறேன். நாளைக்கு நானே டிஜிபி ஆஃபீஸில் போய்ட்டு பெர்மிஷன் கேட்க போகிறேன். எனக்கு என்ன கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, ஒரு 1000 கணக்கில் வேலை செய்யல செக்ரட்டேரியட்டில், முதல்வருக்கு தெரியல, அவருக்கு 1000 வேலை இருக்கும் சார். ஓகே, ஒரு 50 லட்சம் தமிழ் மக்களுக்கு இப்போ என்னோடய கதை தெரியும், அவங்களோட வருத்தத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாமே உண்மை, இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்றத இந்த பெட்டிஷன் மூலமாக அவங்க ஒத்துக்கிறாங்க. டிஜிபி ஆஃபீஸ்க்கு சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து இப்போ டிஜிபி ஆஃபீஸில் முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து அவங்க வெரிஃபை பண்ண பெட்டிஷன் போச்சு. அதில் ஒரு பொய் இருந்துச்சுன்னா அங்கேருந்து அப்படியே பீச் ரோட்லேருந்து நேராக புழல்ப்பாங்க, வேறு ஒன்றும் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அதே தான் நான் சொல்கிறேன் கோர்ட்லேயும். தெர் இஸ் யூ கேன் நாட் டூ த மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட். உண்மையை தவிர வேறு எதுவும் கோர்ட்டில் சொல்ல முடியாது சார். 35-40% நான் கொடுத்துருக்குறேன். நான் போகாத ஒரே காரணத்தினால எப்படி ஒரு ஐ கேன் பி டினைட் ஜஸ்டிஸ் ஆர் டிலேட் ஜஸ்டிஸ். சுமோட்டோன்னு போட்டு எத்தனையோ கேஸ் கூப்பிட்றாங்கல்ல, கஷ்டப்படுற போட்டுக்கிறேன். ஒன்று யூ கேன் நாட் மிஸ்ரெப்ரசன்ட். 7 வருஷம் ஜெயில், அதுக்கு மினிமம் 6 months. அவ்வளோ டீட்டெயிலாக கவர்மெண்ட்டில் எப்படி அந்த ஊழல் நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நான்.